ஒரு பெரிய சிந்துபாத் கன்னித்தீவு தொடர்கதை மாதிரி தொடர்கதை. 100 ஆண்டு கால தாவா. காவிரி நதிநீர் பிரச்சனைன்றது 100 ஆண்டு கால தாவா. வழக்குன்னு கூட சொல்ல மாட்டேன் நான். ஒரு தாவா 100 ஆண்டு கால தாவா. எப்போ தீர்ப்பு கிடைக்கும்? நீங்கள் கர்நாடகாவில் இருக்கிற எல்லா அரசியல் கட்சியும் கர்நாடக அரசு பண்ணது நியாயம்னு அதே அரசியல் கட்சி தமிழ்நாட்டில் இருந்தால், தமிழ்நாடு பாஜக ஆனாலும், தமிழ்நாடு காங்கிரஸ் ஆனாலும், ஏன் தமிழ்நாட்டில் இருக்கிற அதிமுக ஆனாலும், தமிழ்நாட்டில் இருக்கிற திமுக ஆனாலும், புதுசாக வந்திருக்கிற கட்சி ஆனாலும், நான் பேர் சொல்ல விரும்பல. புதுசாக வந்த கட்சி ஆனாலும் கர்நாடகாவில் இருக்கிறவங்க கர்நாடகாவுக்கு இங்கேயே தண்ணி பத்தலன்னு சொல்லுவாங்களாம். அவங்க வந்து பிரதமர்கிட்ட மகஜர் தருவாங்களாம், குடியரசுத் தலைவர்கிட்ட போவாங்களாம், அது அந்த குழுவில் போவாங்களாம். இவங்களெல்லாம் இந்த குழுவில் போவாங்க. இந்த வேடிக்கை தான் நடக்குது. இதற்கு ஒரே தீர்வு. அது ஏன் வந்து அதை நடைமுறைப்படுத்துறதுக்கு யாரும் பேசுறதுக்கு கூட தயார் இல்லை. இதற்கு ஒரே தீர்வு. பாபா அம்பேத்கர் அவர்கள் அரசியல் சட்டம் எழுதுகிற போது அவர் முயற்சித்த, அவர் வலியுறுத்திய, அவர் சொன்ன, அவர் எச்சரித்த, நதிகளை தேசிய உடைமையாக்கும். அது கர்நாடகாவுக்கு சொந்தம் இல்லை, தமிழ்நாட்டுக்கு சொந்தம் இல்லை, மத்திய அரசுக்கு சொந்தம். நீங்கள் நமக்கும் பங்களாதேஷுக்கு இருந்த நதிநீர் பிரச்சனை தீர்ந்து போச்சு, நமக்கும் பாகிஸ்தானுக்கு இருந்த நதி பிரச்சனை தீர்ந்து போச்சு. ஆனால் நமக்கும் கர்நாடகாவுக்கு இருக்கிற பிரச்சனை 100 வருஷமாக தீர்ந்து. யார்கிட்ட நம்ம சண்டை போடுறோமோ, நமக்கும் பாகிஸ்தானுக்கு நமக்கும் பங்களாதேஷுக்கு இருந்த பிரச்சனை தீர்ந்து போச்சா இல்லையா? இப்போ அங்கேயும் அந்த நதி வருது, இங்கேயும் அந்த நதி பாயுது. வேற வேற நாடு எல்லையில் பெரிய இன்னைக்கு கூட 4 லட்சம் கோடி பாதுகாப்புக்கு செலவு பண்ணுறோம், ராணுவ பாதுகாப்பு. அதில் 2 லட்சம் கோடிக்கு மேலே எங்கே போகுது? பங்களாதேஷ் பாகிஸ்தான் பார்டருக்கு போகுது. அந்த பார்டருக்கு தான் ஒரு ஏழை நாடு ஏறக்குறைய 5 லட்சம் கோடி ராணுவத்துக்கு செலவு. அதுக்கு போத அப்போ அந்த பிரச்சனை தீர்க்குன்னா இந்த பிரச்சனை தீர்றதுக்கு யார் முட்டுக்கட்ட? உன் ஆளுங்கட்சியே பாஜக ஆனாலும் காங்கிரஸ் ஆனாலும், கர்நாடகாவில் இருக்கிற காங்கிரஸ்காரர் ஒரு பக்கம் போய் நிற்கிறாங்க, தமிழ்நாட்டு காங்கிரஸ்காரர் இப்போ இங்கிருந்து நம்முடைய மாநில தலைவர் செல்வப்படுறாங்க, காங்கிரஸில் கர்நாடகத்தை எதிர்க்க தேவை. அங்கே அவருக்கு கட்சி தான் சொல்றாரா இல்லையா? ஆனால் அங்கே இருக்கிற கர்நாடக காங்கிரஸ்காரர் ரவிக்குமார், சீதாராமையா, எங்களுக்கே இதில் போகல. இப்போ நல்ல வேலை மழை பெஞ்சிச்சு, எடுத்துங்க. மழை பெஞ்சா நீ என்ன தர்றது? நான் என்ன எடுக்கிறது? நான் எடுக்காம அதை விட முடியாது, நீ தராமே அது நிறுத்த முடியாது. சார், ஆந்திரா தற்போதைய சூழ்நிலையில் தலித் தலைவர்களின் பாதுகாப்பு எப்படி இருக்கு?